சொல்லுங்கம்மா. அக்காளுக்கு 5 பவுன் தானே? பண்ணிடலாம், விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாப்பாவுக்கு செய்ய சீரு சிறப்பாக பண்ணிடுவோம், ஓகேவா? நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, 5 பவுன் நான் ரெடி பண்ணிக்கிற, விடுங்க. ஜாம் ஜாம்னு பண்ணிடுவோம், ஊரே பேசுகிற அளவுக்கு நம்ம பண்ணிடலாம். ஆமாம். ஆ சரி, விடுங்க, விடுங்க, பார்த்துக்கலாம், விடுங்க. அவகிட்ட போய் எனக்கு கேட்கறது அதை நான் சொல்லிட்டு பண்ணிடலான்னு இதில் போய் நின்று இருக்கு. பண்ணிக்கலாம், விடுங்க. என்னங்க சீரு அப்படி இப்படின்னு என்னமோ பேசிட்டு இருந்தீங்க? அது ஒண்ணு இல்லடா, அக்கா பிள்ளைக்கு சீர் வீட்டுலன்னு அம்மா சொன்னாங்க. அம்மா வேற 5 பவுன் போடலான்னு முடிவு பண்ணிட்டாங்களா, சரி நானும் போட்டலான்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் பண்ணிக்கலாம், விடு. 5 பவுன் போடுறீங்களா? இத பத்தி எதுவுமே எங்கிட்ட கன்சல்ட் பண்ணாம நீங்க வாட்டுக்கு 5 பவுன் போடுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு 5 பவுன் நம்மளால முடியுமாங்க? அப்ப நீ அக்காவுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம்னு சொல்றியா? இதுக்கு தாண்டி இப்படி எல்லாம் சொல்லி நெஞ்சாங்க முடியல, நான் எதுவுமே கேட்கறது இல்ல. பணம் கூட எதாவது வட்டிக்கு வாங்கி நான் ரெடி பண்ணி செஞ்சிருவேன். ஆனா நீங்க வந்து குறுக்கு பேசிருக்கிறீங்க, அதுதான் எனக்கு. நான் அக்காவுக்கு செய்ய வேண்டாம்னெல்லாம் சொல்லிங்க. நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி சிம்பிளா நீட்டா சந்தோஷமா செய்வோம்னு தான் சொல்றேன். நம்ம கடன் வாங்கி அவஸ்தைப்பட வேண்டாம்னு தாங்க சொல்றேன். புரிஞ்சுக்குங்க ப்ளீஸ். ஆமா, இந்த 5 பவுன் போடுறதுல நான் கடனாளி ஆயிடுறேன். ஓடி. நான் சொல்றத புரிஞ்சுக்குங்க. இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு 1 பவுன் போட்டு சிறப்பா நம்ம பண்ணுவோங்க. நாளைக்கு வசதி வாய்ப்பு வந்ததுன்னா 3 பவுன் என்னங்க 30 பவுன் கூட போடலாம். அவ கல்யாணத்துக்கு சிறப்பா பண்ணுவங்க. இப்பதான் எல்லா கடன்ல இருந்தும் நம்ம மீண்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிலைமையில போய் மறுபடியும் கடன் படுறேன்னு சொல்றீங்களே, நம்ம குடும்பம் எப்படிங்க முன்னேறும்? நீங்க சீர் பண்ண முடிவு பண்ணது கூட தப்பு இல்லைங்க. ஆனா என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம முடிவு பண்ணிட்டீங்களே. நீங்க மதிச்சாதானுங்க என்ன மத்தவங்க மதிப்பாங்க. நீங்களே மதிக்க மாட்டேங்கிறீங்க, அப்புறம் எப்படிங்க என்ன மத்தவங்க மதிப்பாங்க? நானும் இந்த வீட்டு பொண்ணுதானுங்க மாமா. சாரிடா, இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணுவீன்னு நான் நினைக்கவே இல்லை. நம்ம எடுக்கிறதா முடிவு அப்படின்னு இது வரைக்கும் சுயநலமா இருந்துட்டேன். அதனால பல பிரச்சனையை சந்திச்சிட்டேன். இப்ப கூட அதே தப்ப பண்ணிட்டேன். நல்லது கெட்டது எதுன்னு மனைவிதான் ரொம்ப அதிகமா யோசிப்பாங்க. இனிமேலு உன்னை கேட்காம நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். நீ சொல்ற மாதிரி 1 பவுன் போட்டு நீட்டா சிறப்பா சந்தோஷமா பண்ணிடுவோம்.